வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. இந்த இயேசு நம்மை மீட்கும்படியாகவே அவர் சிலுவையிலே மாண்டார். நம்மை விடுதலை செய்வதற்காகவே அவர் தியாகம் செய்தார். பாருங்க, ஆஸ்திரேலியா தேசத்திலே அங்கே அநேக பறவைகள் ஆங்காங்கே முட்டையிடும் பொழுது அந்த முட்டைகள் எல்லாம் புறைக்கு கொண்டு வந்து சில பேர் விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பறவைகள் ஒன்று மேல மலை உச்சிகளிலே அந்த முட்டைகளை இட்டிருக்கும், இல்லாட்டினா மலைக்கு கீழாக பள்ளத்தாக்கிலே ஒரு கீழ நிலைமையில அங்க போய் அந்த முட்டைகளை இட்டிருக்கிறோம். இப்ப மேல மலை உச்சிகளிலே இட்டிருக்கிற முட்டைகளை அவர்கள் ஏறி போய் எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. கீழே இருக்கின்ற முட்டைகளை என்ன செய்வாங்கன்னா ஒரு கயரை கட்டி இறக்கி அந்த கயரின் வழியாக மறுபடியுமாக பின்பாக அந்த கூடைகளை வைத்துக்கொண்டு அதை நிரப்பி அதே கயிறின் வழியாக ஏறி வருவார்கள். இப்படி ஒரு நாள் ஒரு சகோதரன் அந்த முட்டைகளை சேகரிக்க செல்லுகின்ற பொழுது அவருடைய பையன் லீவ்ல இருந்தான். அவன் சொன்னான், அப்பா நானும் உங்களோடு கூட அந்த முட்டை சேகரிக்கும்படியாக வருகிறேன் என்று சொல்லி அவன் அழுதான். அவங்க அப்பா சொன்னாரு, வேணாம்ப்பா, நான் போகின்ற இந்த காரியங்கள் எல்லாம் ஆபத்தான காரியங்கள். நான் ஒன்று கீழே இறங்கும் பொழுது மேலே ஏறி வரும் பொழுது ரொம்ப கஷ்டம். ஆகவே தயவு செய்து நீ வீட்டில் இருன்னு சொன்னார். இல்லப்பா, நீங்க எப்படி எடுக்கிறீங்க நானும் பார்க்கணும்ப்பா சொன்னான். ஒரு கயிறை எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொண்டு மேல இருந்து பார்க்கணும் பொழுது ஒரு பள்ளத்தாக்குல ரொம்ப அடி ஆழத்துல நிறைய முட்டைகள் ஒரு பறவைகள் இட்டிருந்தது. சரியா சொல்லிட்டு ஒரு கயிறை கட்டி அங்கிருந்து ஒரு 50 அடி உயரம் இருக்கும். அந்த 50 அடி உயரத்துக்கு அவர்கள் கீழே இறங்கி முட்டைகள் எல்லாம் பின்பாக எடுத்தார்கள். எடுத்து இதோ நீ மேல போ என்று சொன்னார். இந்த பையன் மேல ஏறினா. ஏறிட்டு இருக்கும் பொழுதுதான் அங்க பாக்குறாரு, அப்பா பாக்குறாரு, அந்த கயிறு பாதியில அருந்து போய் கீழே விழுகிற மாதிரி இருக்குது. 2 பேரும் ஏறினா இப்பொழுது 2 பேருமே மரித்து போவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த தகப்பனார் பார்த்தாரு, ஐயோ நம்முடைய பையன் பிழைக்கணும், நான் அவன் வாழ வேண்டிய வயது, ஆகவே அவனுக்காக நான் ஜீவனை கொடுப்பது தவறல்ல என்று நினைத்துக் கொண்டு, மகனே நீ மேலே ஏறிப்போ, அப்பா உனக்காக நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொன்னார். அவனுக்கு தெரியாது என்ன செய்ய போறீங்கப்பா, நான் செய்ய போறேன், ஆனால் நீ போய் அம்மாவிடம் போய் சொல், எனக்காக என் அப்பா மரித்து போனார் என்று. அவன் சொன்ன பொழுதுதான் கீழே பார்க்கிறான். கீழே பார்க்கின்ற பொழுது பாதி கையில வந்துருச்சு. அந்த விழுக போற நேரத்துல அவங்க அப்பா கையை விட்டா அங்கிருந்து 50 அடி உயரத்திலிருந்து கீழே சாய்கின்றார். அவருடைய எலும்புகள் உடைய ஆரம்பிக்கிறது, மண்டைகள் உடைய ஆரம்பிக்கிறது. அப்படியே என்று மதித்து போகிறார். இதை பார்த்துட்டு அலறான் பையன், அப்பா கத்துறான். மேலே ஏறி வந்த உடனே சொல்றான், அப்பா எனக்காக மரித்தார், எங்க அப்பா எனக்காக மரித்தார். இதே காரியம்தான் சிலுவையிலே நடந்தது. பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் அடிக்கப்பட வேண்டிய அந்த சிலுவை சிலுவையிலே இயேசு அவர் மரித்த பொழுது உங்களையும் என்னையும் கணக்கில் வைத்து உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக, உங்களுக்கும் எனக்கும் வாழ்வு கொடுக்கும்படியாய், உங்களையும் என்னையும் காப்பாற்றும்படியாகவே இயேசு சிலுவையிலே மரித்தார். எத்தனை பேர்